இந்த லேடி அவளோட டாய்லெட் பேப்பர்ல பென்சில் வச்சு மார்க் பண்ணிட்டு இருப்பா. பிகாஸ் அவளுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரவங்க இவளோட பாத்ரூமை யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இவ கருப்பா இருக்க எல்லாரையும் தீண்ட தகாதவங்க மாதிரி பாப்பா. சோ அவங்க எல்லாம் பாத்ரூம் போகணும்னா அவுட்டோர்ல தான் போகணும்னு ஆர்டரும் போட்டிருப்பா. அப்போ ஒரு நாள் செம்மையா மழை பெய்யுது. அப்ப இந்த மெய்ட்க்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா வரும். வெளியே போலாம்னு பார்த்தா மின்னல் இடின்னு செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த வீட்டுல இருக்க பாட்டி நீ மேல போயிட்டு எங்க பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. பட் இவ அதெல்லாம் முடியாது, அவங்க வெளியே போயிட்டு போக சொல்லு, இல்லன்னா மழை பெஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண சொல்லுன்னு சொல்லுவா. பட் இவளால சுத்தமா முடியாது. சோ வேற வழி இல்லாம எனக்கு மேல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மேல போவா. பட் இந்த லேடிக்கு டவுட் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவா. கடைசியில பார்த்தா அந்த வேலைக்காரவங்க அவ பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு கோவம் வந்து என் பாத்ரூமை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கத்துவா. அப்புறம் அந்த வேலைக்காரங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவா. அப்புறம் ஒரு நாள் அந்த வேலைக்காரவங்க என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு ஒரு கேக் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அதை சாப்பிட்ட இவ கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு, என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்காக கடைசியில அவ எதை வச்சு அசிங்கப்படுத்தினாலும் அதை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கதான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க.